வணக்கம். உங்ககிட்ட இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அதாவது ஐபிபிபி கணக்கு இருக்கா? அப்போ உங்களுக்காகவே ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸோட சேர்ந்து ஐபிபிபி ஒரு புது விபத்து காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நாம இத கொஞ்சம் ஆழமா அலசுவோம். ஆமாங்க, விபத்துன்றது பாத்தீங்கன்னா யாருக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுக்கு தயாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரிதான். இந்த திட்டம் வெறும் ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்லாம எதிர்பாராத நேரங்கள்ல ஒரு நிதி பாதுகாப்பு எவ்வளவு அவசியம்னு நமக்கு நல்லா புரிய வைக்குது. முக்கியமா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவுல இது கிடைக்குது. ஆமா, அந்த செலவு விஷயம் தான் என்னையும் முதல்ல யோசிக்க வச்சது. வருஷத்துக்கு வெறும் 350 ரூபாய் இல்லனா 550 ரூபாய்க்கு விபத்து காப்பீடுங்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இவ்ளோ கம்மி பிரீமியம்ல என்ன பாதுகாப்பு கிடைக்குதுன்னு முதல்ல பாப்போமா? அதாவது ஒருவேளை விபத்துல மரணம் ஏற்பட்டா என்னாகும்? கண்டிப்பா இது ஒரு அடிப்படை பாதுகாப்பு அம்சம். விபத்தால துரதிர்ஷ்டவசமா பாலிசி எடுத்தவர் இறந்துட்டா அவங்க என்ன தொகைக்கு எடுத்தாங்களோ, அதாவது 5 லட்சமா இல்ல 10 லட்சமா, அந்த முழு பணமும் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். ஓ, அப்படியா? அதே மாதிரிதான் விபத்தால 2 கை 2 கால் செயல் இழப்பு இல்ல 2 கண் பார்வை போறது, இந்த மாதிரி முழுமையான நிரந்தர ஊனம் ஏற்பட்டாலும் அந்த முழு தொகையும் உண்டு. சரி, ஒருவேளை முழு ஊனம் இல்லாம ஒரு கை மட்டும் பாதிக்கப்படுது இல்ல வேற மாதிரி பகுதி ஊனம்னா அப்போ எப்படி? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுவும் பாதுகாப்பு இருக்கு. அந்த காயத்தோட தீவிரத்தை பொறுத்து அந்த மொத்த காப்பீட்டு தொகையில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு பங்கு இழப்பீடா கிடைக்கும். ஓ, இது என்ன காட்டுதுன்னா, மரணம் இல்லாட்டா கூட நம்ம வாழ்க்கைய பாதிக்கிற மாதிரி அடிபட்டா கூட இந்த பாலிசி ஒரு நிதி உதவியா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப இந்த உடல் பாதிப்புகளுக்கு அப்பால் விபத்துனாலே உடனே ஞாபகம் வர்றது ஹாஸ்பிட்டல் செலவு தான். அத இந்த பாலிசி எப்படி கவனிக்குது? இதுல 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 10 லட்சம் பிளான் ஒன்னு, 5 லட்சம் பிளான் இன்னொன்னு. ஆமா. அந்த 10 லட்சம் பிளான்ல விபத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் ஆகுற செலவை கிளைம் பண்ணிக்கலாம். 1 லட்சம் வரைக்குமா? பரவாயில்லையே. ஆமா. அதே 5 லட்சம் பிளான்ல இது 50,000 வரைக்கும். இது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையும் கிடைக்கும், டெய்லி கேஷ் மாதிரி. ஆனா இதுல அந்த 10 லட்சம் பிளான்ல மட்டும் வர ஒரு விஷயம், வெளிநோயாளர் சிகிச்சைன்னு சொன்னீங்களே, அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட், அது கொஞ்சம் வித்தியாசமா படுது. அத பத்தி சொல்லுங்களேன். ஆமா ஆமா, அதுதான் இந்த பாலிசியோட ஒரு ஹைலைட்டே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான அம்சம். 10 லட்சம் பிளான்ல மட்டும் விபத்தால அடிபட்டு ஆனா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகாமலே பாக்குற வைத்தியத்துக்கு, அதாவது ஓபிடி ட்ரீட்மெண்ட்டுக்கு 30,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓ, அட்மிட் ஆகாமலேவா? ஆமா, யோசிச்சு பாருங்க. நம்ம டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்க சான்ஸ் இருக்கு. வண்டியில இருந்து லேசா விழுறது, இல்ல வீட்லயே கூட தடுக்கி விழுறது, இந்த மாதிரி. ஆமா ஆமா. இதுக்கெல்லாம் நம்ம உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக மாட்டோம். ஆனா டாக்டர் கிட்ட போவோம், கட்டு போடுவாங்க, மருந்து வாங்குவோம், இப்படி செலவு இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அந்த மாதிரி செலவுகளை இது கவர் பண்ணும். இது நிஜமாவே ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பெனிஃபிட். அப்படியா? இது சூப்பரா இருக்கே. பெரிய விபத்துகளுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி அன்றாட சின்ன சின்ன இடர்பாடுகளுக்கும் உதவுதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு தினசரி ஹெல்த் சப்போர்ட் மாதிரி ஆயிடுது. வேற என்ன கூடுதல் பயன்கள் இருக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் பிளான்ல? இன்னும் இருக்கு. அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இலவச டெலிபோன் வழியா டாக்டர் கன்சல்டேஷன் இருக்கு பொது மருத்துவருக்கு. ஓ. அப்புறம் லேப் டெஸ்ட் எடுத்தா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட், பார்மசில மருந்து மத்த ஹெல்த் பொருட்கள் வாங்கினா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட், இப்படி சில விஷயங்களும் இருக்கு. இது வெறும் விபத்து நடந்தா மட்டும் கவர் பண்ற பாலிசிங்கிறத தாண்டி பொதுவான ஆரோக்கியத்துக்கும் சின்ன சின்ன வழிகள்ல உதவுது. சரி சரி. இது போக இறுதிச்சடங்கு செலவு, குழந்தைகளோட படிப்புக்கு உதவி, விபத்து நடந்த இடத்துல இருந்து குடும்பத்தினர் பாக்குறதுக்கான போக்குவரத்து செலவு, ஏன் டெரரிஸ்ட் தாக்குதலால காயம்பட்டா கூட கவரேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. நிஜமாவே ஒரு குடும்பத்தோட பல சூழ்நிலைகளை மனசுல வச்சு இது டிசைன் பண்ண மாதிரி தெரியுது. ஆமாங்க, கரெக்ட். இவ்ளோ பயன்கள், அதுவும் வருஷத்துக்கு வெறும் 350 ரூபாய் அல்லது 550 ரூபாய் பிரீமியம்ல கிடைக்குதுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 ரூபாயில இருந்து 1.5 ரூபாய் அவ்வளவுதான் செலவு. அட ஆமா இல்ல. ஐபிபிபியோட நோக்கமே என்ன? பேங்கிங் சேவையை எல்லாட்டையும் கொண்டு சேர்க்கிறது. அதே மாதிரி இந்த காப்பீடு திட்டம் மூலமா நிதி பாதுகாப்பையும் எல்லா மக்களுக்கும், குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்ச செலவுல இது சாத்தியமாகுது. நிச்சயமா. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஐபிபிபி கணக்கு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப குறைந்த செலவுல கிடைக்கிற ஒரு விரிவான ஆல்ரவுண்ட் விபத்து பாதுகாப்பு திட்டம். குறிப்பா நீங்க சொன்ன அந்த வெளிநோயாளர் சிகிச்சை நன்மை, அது நிஜமாவே ரொம்ப பிராக்டிக்கல்.
சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற நிச்சயமற்ற உலகத்துல இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு மனசுக்கு ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்கும். சரி, இந்த நிதி பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். ஆனா இப்படி ஒரு துணை, ஒரு பேக்கப் நமக்கு இருக்குங்கிற அந்த எண்ணம், அது உங்களுடைய தினசரி வாழ்க்கைய நீங்க அணுகுற விதத்திலயோ, இல்ல உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தின உங்க திட்டமிடலையோ ஏதாவது ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, ஒருவித மன அமைதியும் தரக்கூடிய விஷயம்.